அதிமுக மூத்த தலைவராக இருந்த அன்வர் ராஜா அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளார். அதிமுகவை அழிக்கவே பாஜக கூட்டணி வைத்துள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். எம்ஜிஆர் காலத்து மூத்த நிர்வாகி, சிறுபான்மையின தலைவர்களில் முக்கியமானவர், தென் தமிழக அரசியல் களத்தில் குறிப்பிடத்தக்கவர். இவையெல்லாம் அதிமுகவில் அன்வர் ராஜாவுக்கென இருந்து வந்த அடையாளங்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அன்வர் ராஜா அதிமுகவின் தொடக்க காலத்தில் இருந்தே பயணித்து வந்தவர். 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சியில் அமைச்சராக்கப்பட்ட அவர் 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். சசிகலாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்ததாக புகார் எழுந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அவர் பின்னர் 2023ஆம் ஆண்டு அதிமுகவில் மீண்டும் இணைத்துக் கொள்ளப்பட்டார். அதிமுக அமைப்பு செயலாளராக இருந்து வந்த அவர் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்ததால் கடும் அதிருப்தியில் இருந்து வந்தார். இதனால் அவர் திமுக பக்கம் செல்லக்கூடும் என கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அண்ணா அறிவாலயத்திற்கு அன்வர் ராஜா சென்ற நிலையில் அதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்படுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இதையடுத்து முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவில் அன்வர் ராஜா இணைந்தார். சால்வை அணிவித்து வரவேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக உறுப்பினர் அட்டையையும் அவருக்கு வழங்கினார். திமுகவில் இணைந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்வர் ராஜா அதிமுகவை அழித்துவிட்டு திமுகவுடன் பாஜக மோத திட்டமிட்டுள்ளதாக விமர்சித்தார். தன்னுடைய கொள்கையிலிருந்து தடம் புரண்டு இப்போது பிஜேபியின் கையில் சிக்கி இருக்கிறது. அதிமுகவை சீரழிப்பதற்குத்தான் பிஜேபி அதிமுகவோடு சேர்கிறது. அந்த மந்திரி சபை ஒருவேளை அமைத்து ஒருவேளை அவர் சேர்ந்தாலும் ஒரு 10 நாளில் கவிழ்த்து விட்டு பிஜேபி முதலமைச்சராக வந்து விடுவார். அவருக்கு அதனால் செய்ய முடியும். அதிமுக அப்போது கூட்டணி வைத்திருக்கிற போது அம்மாவுக்கு அஞ்சினார்கள். அவர்கள் டெல்லிக்கு சென்று அந்த அரசாங்கத்தை கலைத்து விட்டு தைரியமாக வந்தார்களா இல்லையா? அப்படி அதிமுக இப்போது இருக்கிறதா? பிரதமர் மோடியால் அனைவருக்கும் நன்மை மட்டுமே அமையும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். ஆளும் ராஜேந்திர சோழனாக நமது பாரத நரேந்திர மோடி அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவரால் எல்லோருக்கும் நன்மையும் நல்லதும் நடக்குமே தவிர ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்கும் நாம் அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அன்வர் ராஜா விழித்துக் கொண்டு விட்டதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏமாந்து போய்விட்டார். அன்வர் ராஜா விழித்துக் கொண்டார். தமிழ் சமூகத்தை காப்பாற்றுவதற்காக அவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அது நல்ல முடிவுதான். பாஜகவுடனான கூட்டணியால் அதிமுகவில் இயங்க முடியாத சூழல் அன்வர் ராஜாவுக்கு ஏற்பட்டதாக பத்திரிகையாளர் ஷபீர் அகமது தெரிவித்தார். உங்களுக்கு சிறுபான்மை சமூகத்தினரிடையே இந்த பாஜக கூட்டணி அப்படின்றது ஒரு விதமான ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் என்னன்னா, தொடர்ச்சியாக ஒன்றிய அரசாங்கம் கடைபிடிக்கின்ற அந்த நடவடிக்கைகள். அன்வர் ராஜாவை தொடர்ந்து மேலும் சிலர் அதிமுகவில் இருந்து விலகலாம் எனவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.